ஓடி விளையாடு பாப்பா. இந்த பாப்பான்ற வார்த்தையை இனிமே இவங்க கேட்டாங்கன்னா ஒரு சின்ன குழந்தை கூட பாப்பான்னு கூட மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரிகர் ஆக்கி வச்சிருக்காரு நம்ம தளபதி. போற போக்குல ஒரு அடி அடிச்சிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு? பவள விழா பாப்பா நீ, பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா, நீ நல்லவர் போல் நடிப்பதை நீ ஊரே பார்த்து சிரிக்குது பாப்பா, நீ உன் நாடகத்தை யாரும் நம்ப மாட்டாங்க, மூடிட்டு போப்பான்னு சொல்லி தளபதி இன்னைக்கு ஒரு சக்க போடு போட்டிருக்காரு ஒரு அறிக்கை மூலமாக. எதுக்காக இந்த அறிக்கை என்னன்றது பார்த்தா, இந்த விழா நடத்துறதுல வந்து திமுக வந்து ரொம்ப சிறப்பம்சம் வாய்ந்த ஒரு கூட்டம். என்ன பண்ணுவாங்கன்னா, பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா, அப்புறம் வந்து தமிழுக்கான ஒரு விழா, மொழிக்கான ஒரு விழா, நம் இனத்துக்கான ஒரு விழா சொல்லி ஏதாச்சும் ஒரு விழா நடத்துறதுல வந்து இவங்க ரொம்ப வல்லமை பெற்றவர்கள், சிறப்பான ஒரு விஷயத்தை செய்றவங்க. அப்படித்தான் வந்து இந்த அறிவு திருவிழா, பவள விழா, பாசாங்கு விழா, தற்குறி விழா, தரங்கட்ட விழான்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு விழாவை நடத்துறதுல இவங்களுக்கு பேர் போனவங்க. ஏடா உங்களை நான் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கலையடா, லேசா ரெண்டு தட்டு தட்டுறதுக்கு இந்த கதர் கதறீங்களே, இன்னும் நான் அடிக்க ஆரம்பிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு. காலா இனிமே தான் அடியே இருக்கு உங்களுக்கு. டிவிக்கே 2.0 தலைவனின் மிகப்பெரிய முழு சம்பவமே இனிமே தான் ஆரம்பிக்க போறார் தேர்தல் பிரச்சாரங்கள் மூலமா. இவங்க நம்ம தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடக்கூடாது, எப்படியாவது மக்கள் சந்திப்பை தடுத்து நிறுத்தணும்னு ஸ்பெஷல் எஸ்ஓபி எல்லாம் போட்டு இந்த 20 லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டுன்ற வேலையெல்லாம் கொண்டு வந்து உள்ள வைக்கிறாங்க. வேணே எடுபடாது. புரியுதுங்களா? நீ என்னதான் வேற தலைவர் சொன்னதா அணகட்டி தடுக்கிறதுக்கு அதுனா கால்வாயா காட்டாரு தடுத்து நிறுத்த முடியுமா? நம்ம தளபதியோட வந்து புகழ் வந்து கலகடிச்சிட முடியுமா? இவங்க பேசதே ஒரு பையன் பார்க்க மாட்டான். மக்கள் சீண்ட கூட இல்லை, இவங்க அவதூறுகளை செவிசாய்க்கவும் இல்லை. இப்போ இவங்க புதுசா கையில் எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தற்குறிகள், இளைஞர்கள் தற்குறிகள் சொல்லி இன்றைய இளைஞர்கள் வந்து அசிங்கப்படுத்துற கொச்சைப்படுத்துற வேலையை இதை தொடர்ந்து இந்த திமுக பண்ணிட்டு இருக்கு. மிக கவனமாக இருக்கணும். தளபதி நீங்க சொல்லியிருக்காரு பாருங்க, இந்த அறிக்கை நல்லா படிங்க. தளபதி என்ன சொல்லியிருக்காரு அறிக்கை படிச்சாலே உங்களுக்கு தெரியும் இவங்க என்ன மாதிரி ஒரு விஷயத்தை கையாளுறாங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம்.